ஈழமலம் நேயர்களுக்கு வணக்கம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர்களுடைய 150வது பிறந்தநாள் கொண்டாட்டம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர். அவருக்கு காங்கிரஸ்ல இருந்தாலும் அவருக்கு பாஜக அளிக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய அந்த 150வது பிறந்தநாள் குறித்து தான் பேச போறோம். நம்ம கூட இருந்து பேசுறதுக்காக பாஜகவின் சார்பில் திரு கல்யாணராமன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளை தேசிய ஒற்றுமை தினமா கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டத்தினுடைய தற்போதைய அவசியம் என்ன? இது தேசத்தின் ஒற்றுமைக்கு எந்த வகையில பங்களிக்குது சார்? 1947க்கு பிறகு நடந்த ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். கல்வியா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், எல்லா தளங்கள்லயும் நாட்டின் மீதான பெருமையை குலைக்கும் ஒரு தொடர் முயற்சி நடந்தது. இந்த நாட்டு மக்களை ஏழ்மையிலையும் வறுமையிலையும் அறியாமையிலையும் வச்சிருந்தாதான் தொடர்ந்து தங்களால இந்த நாட்டை ஆள முடியும் என்று நம்பிய காங்கிரஸ் எதெல்லாம் செஞ்சா இந்த நாட்டுல மக்கள் அறியாமையிலே இருப்பாங்க, எல்லா காலத்திலும் ஏழ்மையிலே இருப்பாங்க, தங்களை அண்டி பிழைக்கும் ஒரு வர்க்கமாகவே இருப்பார்கள், இதை உறுதி செய்ய வேண்டும் என்று பல காலமாக முயற்சித்ததன் விளைவுதான் நம்ம நாட்டுடைய கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கை, மற்ற கட்டமைப்புகளை அவங்க உருவாக்குனது எல்லாமே. நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியில பாத்தீங்கன்னா அன்னைக்கே இந்த லைசன்ஸ் ராஜின்னு இருந்துச்சு. கார் தயார் பண்ணனா ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ மட்டும்தான் நாடு முழுக்க கொடுப்பாங்க. எந்த ஒரு பொருளை தயார் பண்ணாலும் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பண்ண முடியும். அவர்கள் நிர்ணயிப்பதுதான் விலை, மோனோபலி பிரைசிங் பேட்டர்ன் இருக்கும். இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் மிக இயல்பா நடந்துட்டு ஒண்ணு. ரெண்டாவது 1835 துவங்கப்பட்ட மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், இதை தான் அவர்கள் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது அதனுடைய தொடர்ச்சியை தான் அவர்கள் 1947க்கு பின்னரும் வைத்திருந்தார்கள். அது என்ன சொல்லுதுன்னு நான் மெக்காலேயுடைய வார்த்தைகளிலேயே சொல்றேன், அப்பதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். We want a class of people Indian in blood and color. அவருடைய ரத்தமும் தோலும் மட்டும்தான் இந்தியன் போல இருக்க வேண்டும். பட் இங்கிலீஷ் அண்ட் டேஸ்ட், ஒப்பீனியன், மொரல் அண்ட் இன்டெலெக்ட்ன்றான். மற்ற எல்லா விதங்களிலும் அவன் ஆங்கிலேயனை போல சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்றதுதான் மெக்காலேக்கு அன்னைக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருந்துச்சு. அன்று இருந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு தேவையான கிழக்குகளை உருவாக்குவதற்கும் அடிமைகளை உருவாக்குவதற்கும் தங்களுடைய ஆட்சிக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புளை உருவாக்குறதுக்கும் தான் அவன் கல்வி முறையை உருவாக்கினான். அந்த கல்வி முறையை அப்படியே பின்பற்றினால் தங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பங்கமும் வராது என்று காங்கிரஸ் நினைத்தது. எந்த காங்கிரஸ் என்பது இங்கே முக்கியம். நேரு காங்கிரஸ். சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய காங்கிரஸாக ஒருவேளை இருந்திருந்தால் அந்த நிலைமை இருந்திருக்காது. சோ இந்த காங்கிரஸ் வித்வுட் சர்தார் ஆர் காங்கிரஸ் வித் சர்தார்ன்றதுல ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இருக்கு. ஒருவேளை சர்தார் பட்டேலுடன் கைவசம் அன்று காங்கிரஸ் சென்றிருந்தால், அவர் தான் பிரதமராக ஆகியிருக்க வேண்டியவர், இந்தியாவின் இரும்பு மனிதர். அவர் ஆகாததுடைய விளைவு என்னாச்சு இந்த நாட்டில்? முதலில் நேரு, பின்னர் இந்திரா காந்தி, பின்னர் ராஜீவ் காந்தி, பின்னர் ராகுல் காந்தி, இப்படி ஒரு தொடர் குடும்ப ஆட்சிக்கான வழிவகையை அவர்கள் செய்தார்கள். இவர்கள் எதை வைத்து செய்தார்கள் என்றால், நாட்டினுடைய பொருளாதாரத்தை குலைத்து மக்களை ஏழ்மையாக்கி நாட்டினுடைய கல்வி முறையை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் போல வைத்துக் கொண்டு மக்களை அறியாமையில் வைத்துக் கொண்டு, இது அவங்களுடைய பேட்டர்னா இருந்துச்சு. அப்போ இந்த பேட்டர்ன் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் நேருவிற்கு எதிர்மறையான ஒரு பிம்பம் சமூகத்திலே வெளிப்பட வேண்டும். உண்மையாவே இந்த நாட்டில் இரும்பு மனிதராக இருந்தவர், இந்த நாட்டை ஒன்றிணைத்தவர். 562 மாகாணங்களை ஒன்றிணைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. குறிப்பா ஒரு ஒரு நாடு பல்வேறு மாகாணங்களாக பிரிந்து இருக்கக்கூடிய அல்லது பல்வேறு ஆளப்படும் பகுதிகளாக, அது என்ன வேணாலும் சொல்லலாம், நாடுன்னு சொல்லலாம், சிறு சிறு தேசங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பிரிந்திருந்த ஒண்ணு கண்ணிமைக்கும் நேரத்திலே ஒன்றிணைப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அத நினைத்தது போல செய்து காட்டியவர். 3 ஊருங்க மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. ஒன்னு ஹைதராபாத், இன்னொன்னு ஜுனாகட் இன் குஜராத், இன்னொன்னு காஷ்மீர். ஹைதராபாத்தையும் ஜுனாகடையும் தன்னுடைய அதிகார பலத்தால் அவர் ஒன்றிணைத்தார்.
நேரு நான் இதை பாத்துக்கிறேன், காஷ்மீரை பாத்துக்கிறேன் நானு அப்படின்னு சொன்னவர் வந்து ஆர்டிகல் 370 கொடுத்து நிரந்தரமாக மனதளவிலே காஷ்மீரம் நம்ம நாட்டில இருந்து விலகி இருக்குமாறு பார்த்து கொண்டார். அதை சரி செய்வதற்கு மற்றொரு இந்தியாவின் இரும்பு மனிதராகிய அமித்ஷா இன்று தேவைப்பட்டார். மோடி அவர்கள் இன்று தேவைப்பட்டார். ஆக இது ஒரு பெரிய ஒரு டெக்னானிக் ஷிப்டை நோக்கி நகர்ந்திருக்கு. அந்த மாமனிதருக்கு ஒரு பெரும் சிலையை, உலகத்திலேயே உயரமான சிலையை உருவாக்கி பாரதிய ஜனதாவுடைய அந்த அரசு ஒரு பெரும் சாதனையை செய்து காட்டியது. இன்னைக்கு லட்சம் பேர் வந்து அந்த சிலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு உலகத்துல வந்து ஒரு பெரும் அதிசயமாக இன்று இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அவரை பத்திய எல்லா விஷயங்களும் மக்களாண்ட போய் சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. அப்பதான் வந்து பெருமை வாய்ந்த ஒரு சமூகம் உருவாக முடியும். நாம் எப்படியெல்லாம் உழைத்து இந்த நாட்டை உருவாக்கினோம் அப்படின்றது அந்த எண்ணம் வெளிப்படும். இது யாரோ நேருவும் காந்தியும் நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் என்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கல்வியின் மூலமாக கட்டமைத்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போ இதுல இருந்து மாறி உண்மை எது என்ற அந்த பிம்பம் வெளிப்பட வேண்டும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய பங்களிப்பு, மிகப்பெரிய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டில் இருந்த வீரர்கள் தான், குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நம்ம சொல்லிதான் ஆகணும். அவர்கள் தான் பர்மா வழியாக சென்று இந்திய தேசிய இராணுவத்திற்கு உருவாக்க நேதாஜி அவர்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தார். அப்போ இது போன்ற விஷயங்கள் வெளியே சொல்லப்படாத காரணத்தால் அந்த சமுதாயங்களுக்கு வந்து அந்த பெருமை என்பதே வராம போயிடுது. எல்லா சமுதாயங்களுக்குமே ஒரு பெருமை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே சுதந்திர போராட்டத்திலே, அதாவது தீவிரமான போராட்டத்திலே, வன்முறை என்று சொல்லலாம் அல்லது ஆயுதமேந்திய போராட்டம் என்று சொல்லலாம், அந்த ஆயுதமேந்திய போராட்டத்திற்கே வழிவகை செய்த ஒரு மாபெரும் சமூகம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த சமுதாயத்தை கட்ட பஞ்சாயத்து சமுதாயம் மாதிரி கட்டமைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்ப திருமாவளவன் வந்து அந்த சமுதாயத்தை வந்து அப்படிதான் கட்டமைக்க முயற்சி செய்யறாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது என்றால் வரலாற்றிலே நடந்த உண்மைகள் என்பது வெளிப்பட வேண்டும். அந்த உண்மைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த உண்மைகளுடைய ஒட்டுமொத்த உருவமாக தெரியக்கூடிய சர்தார் பட்டேல் அவர்களுடைய பெருமைகள் நாடு முழுக்க பரப்பப்பட வேண்டும். சரியாக இந்த ஆண்டு 150வது பிறந்த நாள் இன்று. இந்த 150வது பிறந்த நாளான சர்தார் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளில் மீண்டும் அந்த உண்மையை, வரலாற்று உண்மையை சமூகத்திற்கு சொல்வதன் மூலமாக சமூகம் ஒரு பெருமைக்குரிய சமூகமாக மாற வேண்டும். யாரோ 4 பேர் போராடினாங்க, எங்களுக்கு அகிம்சை வழியிலே போராடினார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று பொய்யாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு விலக வேண்டும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், இது பல பேருடைய ரத்தம் சிந்தி, வியர்வையை சிந்தி, அவருடைய கடுமையான உழைப்புகளை கொடுத்து தியாகங்களால் உருவாக்கப்பட்ட நாடு, தியாகத்தாலும் தவத்தாலும் உருவாக்கப்பட்ட நாடு. இந்த நாட்டுடைய இயல்பான தன்மையே தியாகமும் தவமும் தான். அந்த தியாகத்தை செய்வதற்கு எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்த ஒரு கூட்டம் இந்த மண்ணிலே உருவானது. உலகத்துல எந்த நாட்டுக்கும் இல்லாத பெருமை அது. தியாகம் என்ற வார்த்தையும் தவம் என்ற வார்த்தையும் கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு பெரும் போராட்டங்களை சந்தித்த நாடு இது. அப்போ இந்த நாட்டில் அந்த பெரும் பெரும் போராட்டங்களை சந்தித்த அந்த நாட்டிலே அதற்கு அடையாளமாக உள்ள சர்தார் பட்டேல் அவர்களுடைய பெருமையை நாம் பேசியே ஆக வேண்டும். பேச வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அதை பாரதிய ஜனதாவால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏனென்றால் அப்போசிட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் சர்தார் பட்டேல் அவர்களுடைய வரலாற்றையும் அவருடைய உண்மையான பிம்பத்தையும் மறைத்து ஒரு பொய்யான பிம்பம் நேரு என்ற பெயரிலே கட்டமைத்து உருவாக்கி இருக்கிறது. அதனால சர்தார் பட்டேல் அவர்களுடைய இந்தியாவின் மாமனிதரான, இந்தியாவின் இரும்பு மனிதரான அவருடைய பெருமைகளை பேச வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் தேவையும் ஒரு வரலாற்று தேவையும் என்று இருக்கிறது நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து மகாத்மா காந்தியை விட எனக்கு தெரிஞ்சு நேதாஜி தான் சுதந்திர போராட்டத்திற்கு அதிகம் பங்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க. பட் அதே நேரம் வந்து நேருவுக்கு மாற்றாக நீங்க வந்து சர்தார் பட்டேலை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட பாஜக அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்க முடியாது. முக்கியத்துவத்துக்கு பின்னாடி அரசியல் சித்தாந்தங்களும் காரணிகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அந்த மாதிரியான காரணிகளும் அரசியல் சித்தாந்தங்களும் ஏதாவது இருக்கா? ஒரு வாதத்துக்காகவே இது அரசியல் நோக்கு இருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். அரசியல் நோக்கு ஏன் இருக்கக்கூடாது? அரசியல் நோக்கு என்பது என்ன? அரசியல் நோக்கு என்பது ரொம்ப ஆழமாக பாரதிய ஜனதா அல்லது இந்த இந்துத்துவ தேசியவாத சித்தாந்தத்துல இருந்தவன்றதுனால என்னால இந்த விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்ல முடியும்.
ஒரு நாடு என்பது அந்த சமுதாயம், அந்த நிலப்பரப்பு, இவற்றால் மட்டும்தான் கட்டமைக்கப்படுகிறது. என்ன? அந்த சமுதாயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தியாகத்தாலும் தவத்தாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் உலக வரலாற்றிலேயே. இது ஒன்றுதான் புண்ணிய பூமி, தர்ம பூமி, கர்ம பூமி, ஆன்மீக பூமி. உலகத்துல எந்த பகுதியும் இந்த பெருமைகளுக்கு உரியது கிடையாது. அப்போ உங்களுடைய அரசியல் அல்லது நம்முடைய அரசியல் அல்லது இந்த மண்ணின் அரசியல் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், எதை வைத்து நாம் உலகத்தின் குருவாக ஆக முடியுமோ அதுதான் முன்னிறுத்தப்பட வேண்டும். அது முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றால் போலி பிம்பங்கள் உடைக்கப்பட வேண்டும். போலி பிம்பம் என்பது எது அப்படின்னு பார்த்தா நேரு பிம்பம். எந்த விதமான, அதாவது காஷ்மீருடைய சீனா, ஐ மீன் ஒரு பகுதியை சீனா கையில் எடுத்துட்டப்போ பாராளுமன்றத்திலே கேள்வியாக வைக்கப்படுகிறது. ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் வைக்கிறார். அப்போ இதை பத்தி நீங்க ஏன் பெருசா கவலைப்படுறீங்க? ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ், அதாவது ஒரே ஒரு புல் பூண்டு கூட விளையாத ஒரு பகுதி அது, அதை பத்தி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று பைத்தியகாரத்தனமாக உளறிய நபர் தான் நேரு. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, உன்னுடைய ஒரு ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து செல்ல விட மாட்டோம்னு சொல்லக்கூடிய அப்பழுக்கற்ற தேசியவாதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த தேசத்தை ஆள்வது யார் என்றால், எதையும் விட்டுக் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர். எதற்காக அந்த நபருக்கு அது என்ன வேண்டும்? அவருக்கு ஏதோ நோபல் பரிசு மாதிரி ஏதோ வேணும், அதுக்காக எதையும் விட்டு கொடுப்பார். இன்னைக்கு ட்ரம்ப் பண்றதுக்கும் அன்னைக்கு நேரு பண்ணதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும். இன்று ட்ரம்ப் அந்த நோபல் பரிசை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கோணத்திலே அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு இல்லையா? இது அப்படியே ஒரு 75-80 ஆண்டுகள் பின்னோக்கி நீங்க சென்று பார்த்தால் இதைத்தான் நேரு என்று செய்தார். தன்னுடைய வீண் ஜம்பம் பெருமைகளுக்காக இந்த சமூகத்தை விலை பேசினார், இந்த நாட்டை விலை பேசினார், இந்த நாட்டின் கட்டமைப்பை மாற்றினார், இந்த நாட்டின் ஒழுக்கத்தை மாற்றினார், இந்த நாட்டின் கல்வி முறையை மாற்றினார், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கெடுத்தார். அப்படி நம்ம வரிசையா குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போலாம். அப்போ நம்மளுடைய அரசியல் நோக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த நாட்டின் ஆன்மீக வாழ்வுதான் உலகத்தை வழிநடத்தக்கூடியது, அமைதியை நிலைநாட்டக்கூடியது, இந்து தர்ம சிந்தனை அல்லது சனாதன சிந்தனை தான் உலகத்தை வழிநடத்த முடியும். ஏன்னா உலக கான்ஃபிளிக்டே இல்லாத ஒரே சமூகம் இதுதான். இதுதான் மகாத்மா காந்தி கூட ஒரு இடத்துல சொல்றாரு, there is enough room for Jesus and Allah in Hinduism. இந்துவிசத்திலே அல்லாவிற்கும் இயேசுவிற்கும் கூட அவர்கள் அமர்ந்து தங்களுடைய கடமைகளை செய்வதற்கான இடம் இருக்கிறது அப்படின்றார். இந்துயிசம் என்பது வெறும் கடவுள்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையிலே ஒரு பகுதியை அல்லாவும் இயேசுவும் கூட எடுத்துக்கொள்ள முடியும், அவர்களுடைய போதனைகள் அதற்குள் சொல்ல முடியும் என்றுதான். அதை அனுமதித்ததுதான் நாத்திகம் என்ற வாதத்தை கூட நம்ம அனுமதித்தோம். அதனால உலகத்திலேயே உத்தமமான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட நாடு இது, உலகத்திலேயே உத்தமமான ஒரு சனாதன தர்மத்தை கொண்ட நாடு இது. இந்த சனாதன தர்மம் தான் உலகத்திற்கு வழிகாட்ட முடியும். இந்த சனாதன தர்மம் தான் உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியும். அந்த சனாதன தர்மம் தழைக்க வேண்டும் என்றால், உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்றால், உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்றால், ஒரே வழி இந்த தேசியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, இந்த தேசியத்தை வலுவாக வைத்திருக்கக்கூடிய, இந்த தேசியத்தை பொருளாதார ரீதியில் முன்னேற்றக்கூடிய, இந்த தேசியத்தை இந்த மண்ணின் கலாச்சாரம் பண்பாடுகளை தூக்கி பிடிக்கக்கூடிய, அவற்றை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு தான் அங்க இருக்க வேண்டும். அது பாரதிய ஜனதாவாகத்தான் இருக்க முடியும். அதனால் இதில் அரசியல் இருந்தால் எந்த விதமான தவறும் இல்லை. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய நோக்கம் என்பது இந்த மண்ணின் கலாச்சாரம், பண்பாடு, மக்கள், அவர்களுடைய பெருமை, இந்த மண் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை, வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அமைவது. அதனால் ஒருவேளை அரசியல் நோக்கம் என்ற வார்த்தை இங்கே நாம் உபயோகப்படுத்த வேண்டும், அது இன்னும் தவறு இல்லை. ஆனால் இதில் அரசியல் நோக்கம் என்று கூறுவதே ஒரு கொச்சையான ஒரு வாதம். நீங்க ஆர்டிகல் 370 சொல்றீங்க. ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் சீனா கட்டுப்பாட்டுக்குள்ள சில பகுதிகள் இருக்கதானே செய்யுது. அதே மாதிரி ட்ரம்ப் ஒரு சில வார்த்தைகள் சொல்றாருனாலும் ட்ரம்ப்புக்கும் பெரிய அளவில் எதிர்ப்புகள் கொடுக்க மாட்டேங்குது. இந்திய அரசு தரப்புல பெரிய அளவில் எதிர்ப்பு கொடுக்கப்படுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது எப்படி மாற்றம் நம்ம பார்க்கணும்? நீங்க கவனிச்சு பாருங்க, நான் ஒரு 30-40 வருஷம் பின்னோக்கி போறேன். இந்த நாட்டுடைய அனைத்து இராணுவ தளவாடங்களும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்டன. பெயர் அளவுல அர்ஜுன் ஒரு டேங்க், பெயர் அளவுல இங்கே அங்கேயுமா துப்பாக்கி தொழிற்சாலைகள்,
10%, 15% தான் நாம் உள்நாட்டு உற்பத்தியை செய்தோம். நம்மளுடைய ராணுவ தேவைகளுக்கான உள்நாட்டு உற்பத்தியை 10, 15% தான் செய்தோம். இன்னைக்கு எத்தனை சதவீதம் செய்யறோம்னு தெரியுமா? 60% நாம் உற்பத்தி செய்கிறோம். இது எல்லாமே கடந்த 10, 11 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த லெவல் நோக்கி போயிட்டு இருக்கோம். தேஜாஸ் என்பது எல்சிவி, அதனுடைய காம்போசிஷனே வித்தியாசமானது. என்ன மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்து இப்ப MK1 ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. MK1A ரோல் அவுட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ் பேக். இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு தன்னிறைவை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பலமான ஒரு நாட்டால் மட்டுமே எதிரிகளை கட்டுப்படுத்த முடியும். பலம் இழந்த காரணத்தால், பலம் இல்லாத காரணத்தால் அன்று சீனாவிடம் அக்காய்ச்சியின் பகுதியையும் காஷ்மீரத்தின் ஒரு பகுதியையும் நாம் அன்று இழந்தோம். ஏன் அதுன்னா, அந்த இடத்திலே ஆண்மையற்ற ஒரு நபர், ஆண்மையற்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தால் அது காங்கிரஸ். இன்று அது போன்ற நிலைமை இல்லை. இன்று இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, ஒரு வலுவான தலைவர், உலகம் முழுக்க போற்றப்படும் தலைவர் மோடி அவர்கள் இருக்கிறார். இந்த உள்நாட்டு கட்டமைப்புகளை சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய உள்துறை அமைச்சராகிய அமித்ஷா ஒருவர் இருக்கிறார். இந்த நாட்டுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருந்த அனைத்து குழப்பங்களுக்கும் இவர் தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிற்கு வெளியே உள்ள பல்வேறு தேவைகளுக்கு மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் சரியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்கூடா பார்க்கணும். இன்னைக்கு ரெட் டெரரிசம் 123 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 3 டிஸ்ட்ரிக்ட். அது கூட குறிப்பா சத்தீஸ்கருக்குள்ள இருக்கக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ இதை எப்படி ஒரு 10, 11 ஆண்டுகளில் சாதித்திருக்க முடியும்? யார் இது பின்னாடி இருக்காங்க? எதெல்லாம் இதுக்கு தூண்டுகோலா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு வலுவான 2 தலைவர்கள் அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த வலுவான 2 தலைவர்கள் எப்படி இந்த நாட்டை வழிநடத்தினால் இது பலம் பொருந்திய நாடாக மாறும், எதிரிகளுக்கு சிம்ம சுப்பனமான நாடாக மாறும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களை, இந்த மண்ணின் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு, இந்த மக்களின் உள்ள வேட்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த நாடு எப்படி இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதை நோக்கி இந்த நாட்டை வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸே பல காலம் எடுக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த தேஜாஸ் விமானம் இன்னைக்கு வருது இல்லையா, இன்னைக்கு வெர்ஷன் 1 இன்னைக்கு வந்துச்சுன்னா அடுத்த 4 வருஷத்துல வெர்ஷன் 2 ஒண்ணு விட்டுடுறோம். ஒரு காலத்துல 30 வருஷம் ஆச்சு நம்ம முதல்ல ஒரு விமானத்தை தயார் பண்றதுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, நினைச்ச நேரத்துல ஒரு ராக்கெட்டை விடுறோம். 10 நாள் கழிச்சு ஒரு ராக்கெட்டை விடணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணா 10 நாள் கழிச்சு விடுற அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய கெப்பாசிட்டி வளர்ந்துருக்கு. சோ இன்னைக்கு நம்ம உருவாக்கி இருக்கிற கட்டமைப்பு, இந்த கடந்த 11 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கும் கட்டமைப்பு என்றதுடைய லெவலே வேற. கற்பனை கேட்டாத ஒரு உயரத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால சரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்க கேட்ட கேள்வியுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னா, அக்காய்ச்சின் மற்றும் POK போன்றவரை மீட்போமா என்ற ஒரு கேள்வி உள்ளே தொக்கி நின்றதாக நான் பார்க்கிறேன். POK மீட்கப்படணும் அப்படிங்கிறது பல தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. இப்ப அது எப்போ ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பலம் கூடிக்கொண்டே போகும்போது எதிரிகள் விலகி கொண்டே இருப்பார்கள். அதை தான் நம்ம இன்னைக்கு சீனா கிட்ட பாக்குறோம். பல காலமாக எங்களால் எதையும் செய்துவிட முடியும் என்று மிரட்ட முயற்சித்த சீனா கடைசியில் பின்வாங்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் தான் கடைசியில் ஒதுங்கினார்கள். சோ இந்த நிலைமை எல்லாருக்குமே வரப்போகுது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு வரப்போகுது. நண்பர்கள் சந்தோஷப்பட போகிறார்கள். இந்த நாடு பலமாக ஆகி கொண்டிருக்கிறது. நாட்டில் உற்பத்தி 60% மேலே இன்னைக்கு ராணுவ தளவாட உற்பத்தி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 28,000 கோடிகளுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 2014க்கு முன்னர் ஆண்டு ஏற்றுமதி சின்ன சின்ன ஐட்டங்கள் இதை ஏற்றுமதி பண்ணுவாங்க. அது கூட உலகத்துல வேற யாருமே வாங்காத நாடுகள்னு இருக்கும் இல்லையா, அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. மொத்தமே 600 கோடிகளுக்கு தான். இந்த வருஷம் 28,000 கோடிகளை டச் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கிறோம். சோ எவ்வளவு பெரிய ஜம்பை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கோம். உலகத்தின் ஆயுத விற்பனையாளராக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு பலம் பொருந்திய நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் உருவாக்கியுள்ள பல விஷயங்கள் மாற்று நாடுகளிடம் இல்லை என்ற புரிதல் கூட இன்று இருக்கிறது. பிரம்மோஸ் உதாரணம். பிரம்மோஸுடைய பங்களிப்பு இந்த கடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பெரிய அளவில் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். அப்போ இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்றால் ஒரு வலுவான தலைமை இருக்க வேண்டும். அந்த வலுவான தலைமை என்பது இன்று மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும், வெளிநாடுகளில் மோடியும் உள்நாட்டில் அமித்ஷாவும் பார்த்துக் கொள்கிறார்கள் பார்த்தோம். அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அகைன் சர்தார் பட்டேல்.
அந்த ரெசல்யூட் பர்சனாலிட்டி. ஒன்னு சர்தார் பட்டேல், அந்த பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவங்க 2 பேரும் கிட்ட இருந்து தான் வருது. பாரதி போன்றவர்கள் அன்றே விஷுவலைஸ் பண்ணாங்க, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு. வானை அழைப்போம், கடல் மீனை அளப்போம். எவ்வளவு விஷயம் அவன் சொன்னது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து நம்ம உண்மையாக்கிட்டு வர்றோமா? நம்மளுடைய சேட்டலைட்டு எந்த பகுதியில் இப்ப மீன் இருக்குன்னு நம்மளுடைய மீனவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. எந்த இடத்துல அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ன்றது மீன் கூட்டம் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்குன்றத இன்னைக்கு சேட்டலைட் கண்டுபிடிச்சு கீழே போயிட்டு இருக்கிற போட்டுக்கு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ இந்தியா வந்து ஒரு பலமான ஒரு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடிப்படை இன்ஸ்பிரேஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அந்த இன்ஸ்பிரேஷனை இன்று நடைமுறை செய்து கொண்டிருப்பவர்கள் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்கள். சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கிறதுல பட்டேல் அவர்களுடைய அணுகுமுறை சில இடங்கள்ல கடுமையா இருந்ததா கருதப்படுது. உதாரணமா சொல்லணும்னா ஹைதராபாத், ஜுனாகத் அப்படிங்கறத சொல்லலாம். ஸோ இந்த அணுகுமுறை அன்றைய சூழலுக்கு தேவைதானா? இத்தகைய உறுதியான நடவடிக்கைகள் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் சார்? நீங்க அந்த நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா தான் புரியும். நான் அப்படிதான் பார்ப்பேன் எல்லா காலகட்டத்திலுமே. என்னுடைய அணுகுமுறை, நான் அந்த காலகட்டத்தில் பிறக்கல, நான் 66ல பிறந்தவன். அப்போ அதுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் இது. அப்போ அந்த இடத்துல நம்மளை வந்து உட்கார வச்சு பார்ப்போம். தனித்தனி மாகாணங்களாக அல்லது தனித்தனி சிற்றரசுகளாக ஒரு பொதுவாக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா அதை தீர்த்து வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்ன்றது நாம் இன்று உக்ரைன் ரஷ்யா போர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லது காசால இஸ்ரேலும் பாலஸ்தீனியர்களும் போரிடுறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 562 சிற்றரசுகள் வச்சுக்கலாம், அரசாங்கங்கள் தனித்தனியாக அவர்களுக்கு என்ற சட்டத்திட்டங்கள் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள். இவர்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நாட்டுடைய தர்மம் அது சிறக்க வேண்டும் என்பதற்காக தான் இருக்க முடியும். ஆனால் எல்லாருமே அதுக்கு ஒப்புக்கொள்வார்களா அப்படின்னா அவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பது என்றது ஒரு பெரும் சாமர்த்தியம். இன்னைக்கு வந்து சந்திரண்ணான்னு ஒரு ஆளு சரண்டர் ஆயிருக்கு ஹைதராபாத்ல, டிஜிபி முன்னாடி, நக்சலைட். எதுக்காக இன்று கடந்த ஒரு 15 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. 350 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. என்ன காரணம்? இதற்கு மேல் தங்களுடைய ஜம்பம் பலிக்காது, தங்கள் இஷ்டத்திற்கு ஆட முடியாது என்ற விஷயத்தை நக்சலைட்டுகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த நாடு பாரதம் என்பது ஒரு கட்டமைப்பு. அதற்குள்ளே நிர்வாக காரணங்களுக்காக நாம் சிறு சிறு சமஸ்தானங்களாக இருந்து கொண்டிருக்கலாம். இதனால் பெரிதாக நமக்கு எந்த விதமான லாபமும் இருக்க போவதில்லை என்பதை அந்த சிறு சிறு சமஸ்தானங்களுக்கு புரிய வைத்து நாம் ஒன்றாக செயல்படுவது ஒன்று மட்டுமே ஒரு வல்லரசாக இந்தியாவை உருவாக்க முடியும் என்பதை மிக துரிதமாக புரிய வைத்த வல்லமை சர்தார் பட்டேல் அவர்களால் மட்டும்தான் முடியும். வேற யாரும் அன்னைக்கு இருந்ததா தெரியல. ஒருவேளை அமித்ஷா அன்று இருந்திருந்தால் அதை செஞ்சிருப்பாரு. அவரால் மட்டும்தான் இந்த கடந்த 11 ஆண்டுகள்ல ஒரு சீன கம்யூனிஸ்டுகளால் இன்ஸ்பயர் செய்யப்பட்டு நாடு முழுக்க ரெட் காரிடார் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருந்த சுமார் 120 மாவட்டங்கள், 600 சொச்ச மாவட்டங்கள் தான் நாடு முழுக்கவே. அதுல 120 மாவட்டங்களில் பரவி விரவி இருந்த நக்சல் என்ற அந்த சித்தாந்தத்தை ஒழிக்க முடிந்தது. அவர்களிடம் ஒரு பக்கம் சித்தாந்த பலம் இருக்கிறது, மற்றொரு பக்கம் வன்முறைக்கான ஆயுத பலமும் சேர்ந்து இருந்தது. சைனாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். அப்போ அந்த ரெசல்யூட் பர்சனாலிட்டின்றது ஒரு பெரும் தேவையா இருந்துச்சு. அந்த ரெசல்யூட் பர்சனாலிட்டியால மட்டும்தான் அந்த 562 சமஸ்தானங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். அதை செய்தார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இணையான இன்னொரு மனிதரால செஞ்சிருக்க முடியுமா? ஒருவேளை நேருவிடம் இதை ஒப்படைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறேன். என்ன அந்த நீங்க எல்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க, நாங்க வந்து வெறும் நாணயத்தையும் டிஃபென்ஸையும் மட்டும் எங்க கையில கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் வந்து நீங்களே உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறு நடந்தால் அதை தீர்த்து வைக்கும் பொறுப்பு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து எல்லாருக்கும் குட் சமாரிட்டனா இருக்கேன், எனக்கு வந்து நோபல் பரிசுக்கு எல்லாரும் 562 சமஸ்தானங்கள் எனக்கு நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யும், இவ்வளவுதான் கேட்டிருப்பாரு. அப்போ இந்த பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டியுடைய ட்ரைட்டு, அந்த பர்சனாலிட்டியுடைய தாட் ப்ராசஸ், அவருடைய அந்த விஸ்டம், எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பார்வை, ஒரு ஃபியூச்சர் பற்றிய ஒரு பெரிய விஷன்,
இது எல்லாமே தேவைப்படுது. அது எல்லாமே வந்து அவர் ஒருத்தராக தான் அன்னைய தேதிக்கு இருந்துச்சு. அதனால்தான் அவரிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. கடைசியில் அவர் ஏமாற்றப்பட்டு பிரதமருடைய பதவி என்பது அஹ், நேருவிடம் கொடுக்கப்பட்டது. துரதிர்ஷ்டம் அது. ஒருவேளை ஆஹ், சர்தார் பட்டேல் அவர்களிடம் அது தரப்பட்டிருந்தால் இந்த நாடு என்றோ பொருளாதார ரீதியிலும் உலகின் வல்லரசாகவும் மாறி இருக்கும். காலம் மிகவும் கடந்து விட்ட ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு கடந்த 11 ஆண்டுகள்ல வந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சர்தார் பட்டேல் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் துவங்கி உலகத்திலேயே உயரமான சிலையை அவருக்கு வைத்து இன்று லட்சக்கணக்கான மக்கள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் இட் வில் ஸ்டார்ட் டிசெண்டிங் ஆன் சொசைட்டி. இந்துவாக அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன் என்பது சமுதாயம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது. இதை துரிதப்படுத்துவதற்கான ஒரு காலமாக இந்த 150வது ஆண்டு இருக்க வேண்டும் என்பதால் சர்தார் பட்டேல் அவர்களுடைய பெருமையை நாடு முழுக்க பேச வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. பாஜக அதில் வெகு முனைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த முயற்சியில எங்களுடைய சிறு பங்களிப்பை, மக்களுக்கு எங்களுடைய சிறு புரிதலை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. அதே மாதிரி இப்ப நீங்க அந்த மிகப்பெரிய சிலை சொல்லியிருந்தீங்க. இந்தியாவுடைய மற்ற தலைவர்களுக்கு இல்லாத அளவுக்கு பட்டேல் அவர்களுக்கு உலகின் மிக உயரமான சிலை, அது வந்து ஸ்டேட் ஆஃப் யுனைட்டி, ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி அப்படின்னு சொல்லி சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சிலை அமைக்கப்பட்டதற்கு செலவு அப்படிங்கிறது பெரிய தொகை அப்படிங்கிறதுனால அது குறித்த விமர்சனங்களும் எழுந்தது. நிறைய காங்கிரஸ்ல இருந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. தேசத்தை கட்டமைச்ச ஒரு தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறதுல பொருளாதார செலவு ஒரு தடையா இருக்க வேண்டுமா? இந்த முதலீட்டின் மூலம் சமூக மற்றும் கலாச்சார ரீதியா என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பாருங்க, எப்பயுமே சமூக உளவியல்னு ஒரு பார்வை இருக்கு. இந்த சமூக உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படின்றதுதான் இங்க முக்கியம். நான் இது ஒரு தவறான உதாரணமா இருக்கலாம், இருந்தாலும் இங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதை புரிய வைக்கிறதுக்காக நான் பேசுறேன். தாவேகாவை சேர்ந்த இளைஞர்களை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமாக பார்க்கிறாங்க. திமுகவை எப்படி பார்க்கிறாங்க மக்கள்? திமுகவை வந்து ஒரு ஒரு சமூக கேடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கிறார்கள். திமுக வந்தால் சமூகத்தில் எல்லா சட்டம் ஒழுங்கு கெடும், சாராயம், கள்ளச்சாராயம், போதை மருந்துகள் தலை தூக்கும், ரவுடிசம் தலை தூக்கும், கட்ட பஞ்சாயத்து தலை தூக்கும் மக்கள் நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பிஜேபி காரங்கள்லாம் ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிஜேபி காரர்களிடம் ஏதேனும் தவறு இருந்தால் அது பெரிதாக பூதாகரமாக பார்க்கப்படும். கருணாநிதி 3 பொண்டாட்டி வச்சிருந்தாருன்னா பிரச்சனை இருக்காது. ஒரு பிஜேபி தலைவர் எதேச்சியாக திரும்பும் போது ஒரு பெண்ணை பார்ப்பது போன்ற ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டு விட்டால் அது பெரிதாக பேசப்படும். ஏன்னா பிஜேபியிடம் இருந்து சமுதாயம் எதிர்பார்க்கும் விஷயம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது. அப்போ கட்சிகளுக்கு ஒரு 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 பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் இயல்பாவே அமைது பாருங்க. ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமாக தவேகாவும், ஒரு கேடுகட்ட கூட்டமாக திமுகவும், மக்களால் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கப்படும் ஒரு கூட்டமாக பாஜகவும் இருக்கிறது. குழப்பவாதிகளாக காங்கிரஸ் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து கட்சிகளின் உளவியல். இப்ப அப்படியே வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகம், ஒட்டுமொத்த தேசத்தின் உளவியல் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், யாரை மேற்கோள் காட்டி, யாரை உதாரண புருஷனாக காட்டி கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், மரியாதா புருஷோத்தமனாகிய ராமன், அவன் வந்து மைத்தாலஜி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இன்றைய கான்டெம்பரரி வேர்ல்டுக்கு யாரு? நம்மளுடைய மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பர்சனாலிட்டி யாரை காட்ட முடியும் அப்படின்னா, இந்த பக்கம் சர்தார் பட்டேல், அந்த பக்கம் நேதாஜி, தமிழகத்திலே பாரதி, இப்படிதான் காட்ட முடியும். அப்போ இன்று வந்து மோடி அவர்கள், அமித்ஷா அவர்களை காட்ட முடியும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உதாரண புருஷர்கள், அவதார புருஷர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்ப அந்த அவதார புருஷர்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்துவீங்க? அவர் எங்க இருக்காரு? சர்தார் பட்டேல் எங்க இருக்கிறார்? அவருடைய நினைவிடம் எங்க இருக்கிறது? தெரியுமா? கவலைப்பட்டாங்களா? அப்போ அவர்களை பற்றிய பிம்பம், உண்மையான பிம்பம், அவர்களுடைய பெருமைகள் அனைத்தும் சொல்லப்பட வேண்டும். அவருடைய புகழ் குறித்து சமூகமே பேச வேண்டும். அப்படி பேச வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கு. இப்ப நான் வந்து இப்ப நீங்க நான் டெல்லியில இருக்கேன், நான் வந்து நாளைக்கு ஹைதராபாத்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். நான் போய் ஹைதராபாத்ல சர்தார் பட்டேல் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அது மாயத்தில் நடந்து விடாது.
இங்க இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சோ இல்ல ஃபிளைட்டை பிடிச்சோ நான் போகணும். அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்போ அந்த அந்த எக்ஸ்பென்சஸ் நான் பண்ணி போனாதான் வந்து அங்க பேச முடியும். அங்க 100 பேர் 200 பேர் இருக்க கூட்டத்தில பேச முடியும். அதுபோல இந்த நாட்டையே வடிவமைத்த ஒரு மாபுருஷர் மகாபுருஷருடைய சிலை என்று ஒன்று இருந்தால்தான் அவருடைய சிந்தனைகள், செயல்கள், புகழ், பெருமை அனைத்தையும் சமுதாயத்திற்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை இது போன்ற காலகட்டத்தில் மக்கள் அதை நோக்கி திரும்பி பார்ப்பார்கள். எதற்காக இது வந்தது என்று பார்ப்பார்கள். ஏன்னா இந்த காலகட்டம் அவருடைய அவருடைய காலம் முடிந்து போய்விட்டது. அதற்கு பின்னாடி ஒரு 70-80 ஆண்டுகள் கழித்து நம்ம இந்த சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கோம். அப்போ ஆஹ், அவருடைய பெருமையை கொண்டு சேர்ப்பது ஒரு பிம்பம் தேவைப்படுகிறது. அந்த பிம்பமாக இது. அதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னா வாட் இஸ் ராங் இன் இட்? அதன் மூலமாக இந்த நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, பெருமை, புகழ், வல்லமை அனைத்தும் சமூகத்திலே கொண்டு சென்று சேர்க்கப்பட முடியும் என்றால், அதற்கு இந்த சிலை உதவும் என்றால், அதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு இருக்க முடியாது. அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி பட்டேல் வந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர். குறிப்பா வந்து பர்தோலி சத்தியாகிரகம் அது மூலமா வந்து சர்தார் பட்டத்தையும் பெற்றார். இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த வேளாண் சட்டம் மூலமா விவசாய புரட்சியே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட புரட்சி செய்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது இன்றைக்கு விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனைகள், அவங்க எதிர்கொள்ற சவால்களை வந்து பட்டேலினுடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய அந்த போராட்டங்கள் குறித்த அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பட்டேல் கிட்ட இருந்து அவங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பட்டேலுடைய குணாதிசயங்கள் வந்து என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் அரசியலை கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுடைய அடிப்படையில சொல்லிதான் ஆகணும். ஒரு பாடலில் வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் அப்படின்ற பாட்டு. அதுல வந்து ஒரு ஒரு வரி வரும். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். ஒரு சமூகம், உங்களுடைய சமூகம், நீங்கள் இருக்கும் ஒரு சமூகம், அதை புரிஞ்சுக்காம நீ என்ன ஒரு வாழ்க்கை வாழற, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற கேள்வியை நம்ம ஸ்டாலின் போன்ற நபர்கள் மேல வைக்கலாம். உனக்கு கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல, உன்னுடைய செயல்பாடே உனக்கு கீழ்த்தரமா இல்ல அப்படின்னு கேட்கலாம். அங்க பயிரிலே அழிந்து போயிருக்கக்கூடிய அந்த பயிர்களை கொண்டு வந்து இங்க கோட்டையிலே கொண்டு வந்து வைத்து பார்த்தா உனக்கு புரிஞ்சு போயிடுமா சமூகத்தினுடைய வலியும் வேதனையும்? சமூகத்துடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கணும்னா அவன் 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 உடம்புல ஓடக்கூடிய ஒரு வெட்டுப்பட்டவனுடைய வலி, கையிலேயோ காலிலேயோ வெட்டுப்பட்டவனுடைய வலி உன்னுடைய உடம்பிலே உணரப்பட வேண்டும். அவன்தான் நல்ல தலைவன், அவன்தான் சிறந்த தலைவன். அது போன்ற ஒரு தலைவராக சர்தார் பட்டேல் அவர்கள் இருந்தார். இதெல்லாம் இந்த சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், see, I am a good reader of psychology. நான் சைக்கிக் ப்ரொஃபைலிங் அடிப்படையில் தான் பெரும்பாலும் சமூக உளவியல் விஷயங்களை பார்க்கிறவங்க. உதாரணத்துக்கு தமிழகத்துல வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்கிய காலகட்டத்திலே அதனுடைய அடிப்படைகள் வந்து அந்த பயங்கரவாதத்தின் அடிப்படைகள் அவர்களுடைய சமூக பெருமையிலே, மதத்தின் பெருமையில இருக்கிறது. அந்த மதத்துடைய பெருமையை உடைக்கணும்னு சொன்னவன் நான். அந்த மதத்துடைய பெருமையை உடைச்சிட்டா அவன் கொல்றதை நிறுத்திடுவான்னு. 150 பேர் அவர்கள் கொள்வதற்கு காரணம் அவருடைய இஸ்லாமிய பெருமை. அந்த இஸ்லாமிய பெருமை என்று அவர்கள் நினைக்கும் விஷயங்களிலேயே தவறு இருப்பதால் அந்த பெருமையை உடைச்சிட்டா அவன் வந்து கொல்றதை நிறுத்திடுவான்னு சொன்னேன். பிலீவ் மீ, லாஸ்ட் 9 years தமிழ்நாட்டில் கொலைகளே கிடையாது. நாங்கள் முயற்சித்தது 2013 to 16 காலகட்டம். 16 செப்டம்பர் 22 வந்து சசிகுமாருடைய மரணம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மரணமே கிடையாது. இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் ஏற்பட்ட மரணம் என்று ஒன்று கூட கிடையாது. ஒன்னே ஒன்று நடந்துச்சு 2019 பிப்ரவரியில ராமலிங்கம் கொலை. அது அகஸ்மாத்தா அன்றே திட்டமிடப்பட்டு நடந்தது. திட்டமிட்ட கொலைகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தங்களுடைய பெருமையை காப்பாற்றுவதற்காக கொலை செய்வது என்பது 2016 நின்று போச்சு. அதை உடைத்த பெருமை எங்களை போன்றவர்களை சாரும். அப்போ சமூகத்துடைய உளவியல் கட்டமைப்பை எப்படி செயல்படணும் அப்படின்றது. அன்று நான் பார்க்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அவர் முகத்துல ஓடக்கூடிய எண்ணங்களுடைய இதை பார்க்கிறேன். உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு மனிதனால இந்த வலியை புரிந்து கொள்ள முடிகிறது. எங்களுடைய கூட்டணி கட்சி சில காலம் எங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு கட்சியும் கூட ஒரு ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சு செயல்பட்டோம். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. 2024 தேர்தலில். ஸோ
நான் அதை பார்க்கிறேன். ஒரு மனிதனால அந்த வலியை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு மனிதன் நடக்கும் எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் இன்று சிலம்பம் சுற்றி கொண்டிருக்கிறான். அந்த சினிமாவுக்கு சென்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஊரே தண்ணியில மிதந்துட்டு இருக்கும் போது அந்த மனிதனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. தனது வீட்டிலிருந்து எங்கோ இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருக்கு சென்று பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான புத்தியை கொண்ட மனிதன் ஒருவன் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை என்ற ஒரு கேள்வி வருது. எப்படிப்பட்ட மனிதர்களால், எப்படிப்பட்ட தலைவர்களால் இந்த சமூகத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்ற கேள்வி வருது. அந்த விஷயத்துல உண்மையாவே எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அந்த எக்ஸ்பிரஷன், அந்த வே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டது, அந்த ஆர்டிகல் எடுத்தது. அவர் ஒரு விவசாயி என்பதால் அவருக்கு புரியும், கிராமத்தை சேர்ந்தவர் என்பதால் புரியும். நகரத்திலே வாழ்ந்த என்னை போன்றவர்களால் புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியல. எனக்கு வலி புரியும், ஒவ்வொருத்தருடைய வலி எனக்கு புரியும். ஆனா அவர்கள் வேதனைப்படும் அளவிற்கு, வலியை புரிந்து கொள்ளும் அளவிற்கு என்னால் முடியுமா எனக்கு தெரியல. ஆனா அந்த நான் சூழ்நிலையில இருந்து டெல்டாக்காரன் தான் பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர். அந்த விஷயத்துல உண்மையாவே நான் எடப்பாடி அவர்களை பாராட்ட வேண்டும். அவர் அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து அவர் ஸ்கோர் பண்ணாரு. நான் பாக்குறேன், அரசியல் ரீதியாவே அவர் ஸ்கோர் பண்ணாரு. நீங்க முதல்ல நோக்கம் அப்படின்றத பத்தி கேட்டீங்க, அரசியல் நோக்கம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. ஒரு வலியையும் வேதனையும் புரிந்து கொள்ளக்கூடிய, பிறருக்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தக்கூடிய மனிதனால் ஒரு தலைமை பண்பு இருக்கும் என்றால், அந்த மனிதனால் வழிநடத்த முடியும் என்றால், அந்த இடத்தை விட்டு கொடுத்து விட்டு நாம் நகர வேண்டும் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயத்துல வந்து அந்த பர்தோலி போராட்டம் எங்க வந்து சர்தார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டதோ, அவர் அந்த வலியையும் வேதனையும் புரிந்து கொண்ட காரணத்தால் அந்த அந்த இடத்திலே தலைமை ஏற்று போராடினார். அவர் மக்கள் தலைவராக இருந்தார். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறது காசு பணத்தை செலவு பண்ணி அப்படின்றது அது ஒரு ஃபார்மேட். என்ன, அதாவது இந்த தலைவர்கள் கோணிப்பை தலைவர்கள் சொல்லுவேன் நான். யார, நம்ம ஸ்டாலின் போன்றவர்களை கோணிப்பை தலைவர்கள். அவங்களுடைய பர்பஸே என்னன்னா, அந்த கோணிக்கு மேல இருக்கக்கூடிய சுத்ரி இருக்கு இல்லையா, சுத்ரி கயிறு கட்டுவாங்க இல்லையா, எல்லாரையும் பிரிஞ்சு போகாம தடுக்கக்கூடிய, பதவிக்கு ஆசையோட வெறியுடன் இருக்கக்கூடிய ஒரு 10, 15, 20, 30 அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளரும் ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய அந்த வல்லமை மட்டும் இருக்கக்கூடிய கோணிப்பை தலைவர் தான் ஸ்டாலின். மக்களுடைய வேதனை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் வந்து பலர் இருக்காங்க. அதுல சர்தார் பட்டேல் முதன்மையானவராக இருக்கிறார். அதனால்தான் அவரால் இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்று தெரிந்திருந்து அதனால்தான் அவரால் இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க முடிந்தது. அந்த ஒரு தலைவன் சொன்னால் மக்கள் கேட்பார்களோ, மன்னர்கள் கேட்பார்களோ, அந்த தலைவனால் மட்டும்தான் ஒருங்கிணைக்க முடியும். அதைத்தான் சர்தார் பட்டேல் செய்தார். ஏன்னா அவருக்கு வந்து விவசாயிகளுடைய வேதனையும் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் புரிந்திருப்பது. அதனால இதெல்லாம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். அது உண்மையாவே சர்தாருக்கு இணை சர்தார் தான். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி சர்தார் பட்டேல் அவர்களுடைய வரலாறாகட்டும், அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்களையும் அதோட பொருத்தி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாய்ப்பளித்தமை நன்றி. சர்தாரை பத்தி பேசுற வாய்ப்பே எனக்கு கிடைச்சதில்லை. அந்த பெரிய வாய்ப்பை இன்று உருவாக்கி கொடுத்தமைக்கு மிக நன்றி ஹரிஷ். நன்றி.